வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் முதல் 9000 HP திறன் கொண்ட ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. குஜராத்தின் தாகோத்தில் கட்டமைக்கப்பட்ட ரயில் என்ஜின் ஆலையையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சோம்நாத் அகமதாபாத் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. ரயிலின் பயன்பாட்டையும் கேட்டறிந்து ஆய்வு செய்தார் பிரதமர். சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியல். தமிழ்நாட்டில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். முதல் ஆண்டில் கூடுதலாக கிராமப்புறத்தில் பின்தங்கிய 3050 மாணவ மாணவியர்கள் பயனடைவார்கள். மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்து அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. உங்களின் டெல்லி பயணம் தமிழ்நாட்டிற்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி பயணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விமர்சனம். மற்ற இயக்கத்தை போல் துள்ளி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தயாராக இல்லை என்று தவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் வழங்க கோரிய வழக்கு 4 வாரங்களில் பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜூன் 12 மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜூன் 11, 12 தேதியில் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்து மேட்டூர் அணையினை திறந்து வைத்துவிட்டு சேலத்தில் நடைபெற இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற மாபெரும் கூடலூர் தோரப்பள்ளி அருகே உள்ள இருவயல் தேன்வயல் கிராம பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்து ஏரி போல் காட்சி. சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் ஆணையம் செயல்படும் என அறிவிப்பு. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே வீட்டை இடித்து தள்ளிய யானையால் பரபரப்பு. அச்சத்தில் மக்கள் கத்தி கூச்சலிடும் பதைக்க வைக்கும் காட்சி. உள்ளவா உள்ளவா உள்ளவா
உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ சகியா உள்ள போ. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை. உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வீட்டின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து சேதம். தொடர் கனமழையால் சோலையாறு பிர்லா நீர்வீழ்ச்சியில் இருந்து கரை புரண்டோடும் வெள்ளம். வால்பாறையில் பெய்த கனமழையால் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கனமழை காரணமாக கம்பம் சுருளி அருவியில் கரை புரண்டோடும் வெள்ளம். அருவியின் அருகே மக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக திருப்பூர் பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிப்பு. கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியாறு கவி அருவியில் காட்டாற்று வெள்ளம். செந்நிறமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை தொடர்கிறது. தேனி மாவட்டம் குரங்கணி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை. கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய பில்லூர் அணையில் இருந்து 16,000 கன அடி தண்ணீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்று பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு வருகை. ஆற்றின் வேகம் குறித்து ஆய்வு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. குற்றாலம் அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடியில் வழக்கத்தை விட அதிகமாக கடல் சீற்றம். 5 அடி உயரத்திற்கு எழும்பிய கடல் அலைகள்.